ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எங்களோட சென்னை ட்ரிப் தான் வந்துட்டு விலாகாக போட்டிருக்கேன். சென்னை ட்ரிப் அப்படின்னே இது வந்துட்டு வெக்கேஷன் ட்ரிப் கிடையாது. ஆக்சுவலி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்களோட மெடிக்கல் ட்ரிப்பு. அதுக்காக நான் மெடிக்கல் இது மட்டும் போடல, நாங்கள் சென்னை போயிட்டு என்ன என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணோமோ அதுவும் இதில் போட்டிருக்கேன். யூஸ்வலாகவே எங்களுக்கு வெக்கேஷன் ட்ரிப் அப்படின்னாலே நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ட்ரிப் தான் எங்களுக்கு வெக்கேஷன் ட்ரிப்பே. ஆனால் இதில் எங்களுக்கு எந்த ஃபன்னும் இருக்காது. இந்த டைம் தான் வந்துட்டு இந்த மெடிக்கல் ட்ரிப் எங்களுக்கு கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக இருந்தது. என்னை பற்றி தெரிஞ்ச நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியும் நான் வந்து ஏன் இந்த மெடிக்கல் ட்ரிப்ஸ் அதிகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோஷித்தோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சிஎம்சி வெள்ளூரில் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் 3 months ஒன்ஸ், அதே மாதிரி 4 months ஒன்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாகவே வந்து சிஎம்சிக்கு வந்துட்டு எங்களுக்கு மெடிக்கல் ட்ரிப் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோஷித்துக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸில் வந்து இருக்கோம். ஸோ அதனால் சர்ஜரிக்காக வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சென்னை அப்பல்லோஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவனுக்கு வந்து சர்ஜரிக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய டெஸ்ட் நிறையா இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்காக தான் இப்போ வந்து சென்னை போயிட்டுருக்கோம். இந்த பேஸ் வந்து வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து எவ்வளவோ போராடினோம். ஸோ வேறு வழி இல்லை, இப்போ வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போ அடுத்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதில் தான் இப்போ நாங்களும் வந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டே லென்த்து கம்மி தான். ஆக்சுவலி எல்லாமே வந்துட்டு ப்ரீ பிளான்டாக பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டல்லையும் பேசியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸுமே வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் வந்து மழை வர மாதிரியே இருந்தது. அதனால் வெயில் அதிகமாக தெரியலை. ஸோ ஜோஷித்தோட கம்ஃபர்ட்காகவே வந்துட்டு நாங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டைம் அப்படி தான் நம்ம வெஹிக்கிள்லேயே நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். இந்த தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு ஃபுட் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் வழியில் நாங்கள் வந்துட்டு ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா போகிற வழியிலேயே சாப்பிட்டுக்குவோம். ஸோ எங்கே கடை அவைலபிளாக இருக்கோ அதில் தான் சாப்பிட்டு பழக்கம். ஸோ இந்த டைம் வந்து ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பாட்டுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்துட்டு புளி சாதம், அதே மாதிரி வந்து வத்த குழம்பு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வத்தல் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சிது. நாங்கள் மட்டும் அப்படி நிறுத்தி சாப்பிடல, நிறையா பேர் போகிறவங்கலாம் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி. ஸோ அதையும் பார்த்து பேசிகிட்டே தான் நாங்கள் போனோம். ஸோ சஞ்சித் வந்துட்டு ஏற்கனவே சென்னை வந்திருக்கான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜோஷித்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் அவனுக்கு. ஜோஷித்துக்கு வந்து பொதுவாக வெளியே வேடிக்கை பார்க்க பிடிக்கும். அவனுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ராவல் போகிறப்ப நிறைய பெரிய பில்டிங்ஸ், அதே மாதிரி ஒரு ரஷ் ஏரியாவில் போகிறோம் அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்பவுமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணி வேற பார்த்துட்டு வந்தான். ஸோ வழியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பலாப்பழ கடை தான் இருந்துச்சு, பலாச்சொலையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கடை 2 கடை இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடை பார்த்துருப்போம். 2 ரோட் சைடுமே வந்து பயங்கரமாக கடை போட்டு பயங்கரமாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வர்ற வண்டி எல்லாமே நின்று வாங்கிட்டு போகிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பிட் மலை தூறல் இருந்துச்சு, ஆனால் பயங்கர மழையெல்லாம் பிடிக்கல. ஸோ யூஸ்வலாக வந்து சிஎம்சி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வேலூரில் வந்து நாங்கள் ரெகுலராக ஸ்டே பண்ணுற பிளேஸ் தான். நாங்கள் இப்போ போகிற வரைக்கும் எங்களுக்கு ஸ்டே பண்ணக்கூடிய பிளேஸ் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகாமல் தான் இருந்துச்சு. சிஎம்சி போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாகவே வந்து பிளேஸ் எல்லாமே வந்து புக் பண்ணிட்டு தான் போவோம். ரெகுலர் பிளேஸில் தான் ஸ்டே பண்ணுவோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ரீ பிளான் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ சென்னை ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போகலை, மெடிக்கல் ட்ரிப்காக ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அப்பல்லோஸ் போகிறோம் அப்படிங்கும்போதே வந்துட்டு எங்களுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ போய் எப்படி ஸ்டே பண்ண போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தது. சென்னைக்குள்ளே என்ட்ராகும்போது தான் வந்து நாங்கள் பிளேஸ் புக்கிங்கே வந்து ஃபைனல் பண்ணோம். இந்த பிளேஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலிமா தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆச்சு. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி நியர்பையாக வேணும் ஹாஸ்பிட்டல்கிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு வெட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால அந்த டைம் வந்து நிறையா பிளேஸ் கிடச்சும் அதெல்லாம் ப்ரீ புக்கிங் ஆயிருந்தது. இப்போ நாங்கள் ரூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து அப்பல்லோ புரோட்டான்ஸ் ஹாஸ்பிட்டல். இது பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோம்னா இன்டீரியர் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்கும் கொடுத்தாங்க.
ஸோ இங்கே வந்து ஒரு காம்னஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவ்வளோக்கா ரஷ் கிடையாது. பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜரி கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது. ஸோ அதனால் எங்களுடைய நியூரோ சர்ஜன் இங்கே தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு எம்ஆர்ஐ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எம்ஆர்ஐ முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அந்த டைம் எங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சித் தான் வந்து இடையில கொஷின் மேலே கொஷினாக கேட்டுகிட்டே வந்தார். ஸோ பீச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோஷித்துக்கு இப்போ நம்ம போகிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பீச் ட்ரிப்பும் கூட. ஸோ இதுக்கு முன்னாடி ஜோஷித்தை வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போனதில்லை. ஜோஷித் வந்து கொஞ்சம் அந்த எம்ஆர்ஐ எடுத்ததுனால அந்த டயர்ட்னஸ்லேயே இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஏன்னா வந்து அனஸ்தீசியா கொடுத்து தான் வந்து எம்ஆர்ஐ எடுப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து அந்த ட்ரௌசினஸ் இருந்தது. பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே எக்ஸைட்மெண்ட் ஆனது அப்படின்னு சொன்னால் அது நான் தான். ஸோ சஞ்சித்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோக்கா எக்ஸைட்மெண்ட் கிடையாது. அவன் வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம், வேறு எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனை வா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா பீச் வந்து அவ்வளோக்கா கூட்டமே கிடையாது. ஸோ மற்ற பிளேஸ் மெரினா அங்கெல்லாம் போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருந்ததுனால நாங்கள் இங்கே பெசன்ட் நகர் சூஸ் பண்ணோம். கிட்ட போகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜோஷித்துக்கு வந்துட்டு பீச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து பீச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறதே வந்து ரியலைஸ் பண்ணான். ஸோ அவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே பீச்சுக்குள்ளே இறங்கினவன் தான் அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மெரினாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஒன்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பீச் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னால் வந்துட்டு நிறையா வீடியோ எடுக்க முடியல. ஸோ 1-2 தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய பீச்சில் எல்லாருமே வந்து பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து இடையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இதுதான் யூஸ் பண்ணாங்க. எல்டர்லி பீப்புள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. எனக்கு நியர்பை போக போகவே எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. அது என்னன்னு தெரியாது, குழந்தையிலேருந்தே வந்து எனக்கு பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜோஷித்துக்கும் வந்து நியர்பை போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு அவனுக்கு இந்த மண்ணில் நடக்கிற சென்சரி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்லேயே தான் வந்தார். ஸோ என்னையை வச்சு ஒரு செல்ஃபி இல்லைனா வீடியோ ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் ஆளுங்க என்னையை வச்சு தான் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே வந்து நாங்கள் 1 by 1 பார்க்கணும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இங்கே டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல. நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் இருக்கும். இங்கே ஈவினிங் டைம் அதே மாதிரி பீக் டைம் அப்படிங்கிறதுனாலே வந்துட்டு டிராஃபிக் நிறையாவே இருந்துச்சு. ஸோ போகும்போது வந்துட்டு எங்களுக்கு இந்த டிராஃபிக் இஷ்யூ கொஞ்சம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வேளச்சேரி அப்படிங்கிறதுனால ஸோ வேளச்சேரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட் கார்னிவல்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பணியாரம், தோசைன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியுமே கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பேஸ்ட்ரைஸ் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ்னு A to Z எல்லா ஐட்டமே இங்கே கிடைக்குது. இங்கே நாங்கள் போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைவ் கன்சர்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மியூசிக் கன்சர்ட் வந்து ரியலி நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபன் ஜோன் பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி VR கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களோட வர எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்னே சொல்லலாம். நாங்கள் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இது கிரிக்கெட் மேட்ச் வந்து லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லோரும் அதில் தான் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இதில் கிடைக்காத ஃபுட் ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா வெரைட்டியாக கிடச்சிது. அதே மாதிரி வந்து ஹெல்த்தியாகவும் நிறையா கொடுத்தாங்க. ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து தனித்தனியாகவே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு அடுத்த ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ EEG வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஜோஷித் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி ஸ்லீப்பி. ஏன்னா வந்து வீடியோ EEG எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
நம்ம வந்துட்டு இஇஜிக்கு எப்பயுமே வந்து நல்லா குளிக்க வச்சு ஹேர் வாஷ் பண்ணி நல்லா சாப்பாடு கொடுத்து அப்படி தான் கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரௌசி ஸ்டேட்டில் தான் நம்மால் இருந்தார். இதுதான் வந்து வீடியோ இஇஜி எடுக்கக்கூடிய ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட், அதே மாதிரி அட்டெண்டருக்கு ஒரு பெட் கொடுத்துருவாங்க. இங்கே வந்துட்டு பேஷண்ட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கும் வாட்டர் பாட்டில் வந்துடும். நம்ம கூட வந்து எப்பயுமே வந்து ஒரு டெக்னீஷியனும் இருப்பாங்க. ஸோ வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு சோஃபா, அதே மாதிரி நம்மளுடைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு பிளேஸும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம். ஸோ பாத்ரூம் வந்து நீட்டாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து மதியம் லஞ்ச் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் சொன்னாங்க. ஸோ அதனால் லஞ்ச் சாப்பிட முடியல, நாங்கள் அப்படியே தான் எடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ இஇஜி வந்து அப்போலோ மெயின்ஸ் ஹாஸ்பிட்டலில் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து அப்போலோ மெயின்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு தான் கிளம்பணும். எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து வேலட் பார்க்கிங்கில் போட்டிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு கார் எடுக்கிற வரைக்குமே வந்துட்டு டைம் ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து வெளியே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஸோ இங்கே சைடில் நிற்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிளுக்கு தான். வேலட் பார்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம இங்கே இடத்துல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து தான் கிளம்பணும். இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்மளை வந்துட்டு போகும்போதே நல்ல மரியாதை கொடுத்து தான் வரவேற்பாங்க. அதே மாதிரி டேக் கேரிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ வெஹிக்கிள் வந்துருச்சு. இப்போ எங்கே கிளம்புறோம் அப்படின்னா ரூமுக்கு போய்ட்டுருக்கோம். இப்போ போய் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பணும். இதுதான் அடுத்த ஒர்க்கு. நமக்கு தேவையான இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மெயிலில் வந்துடும். அது இல்லாமல் எங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அப்போ நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட்ஸோட காசு தான். நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா தூறல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போக போக வந்து மழை வந்து பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஃபுல் மழை வேறு. ஆப்போசிட்டில் இருக்க வெஹிக்கிள்ஸ் எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு வந்துட்டு மழை பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓரமாக பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட நிறையா நோ பார்க்கிங் ஏரியா தான் இருந்தது. அதே மாதிரி பார்க் பண்ணுறதுக்கும் பிளேஸ் எதுவுமே அமையல. மழையெல்லாம் தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு காம்னஸே கிடச்சிது. இந்த மழையால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கிருச்சு. அதே மாதிரி வந்துட்டு டிராஃபிக் ஜாம் இஷ்யூஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே வந்துட்டு அப்பாடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த அலைச்சல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே டயர்டாக தான் இருந்துச்சு. அது சஞ்சித்துக்கு வந்து பயங்கர டயர்டு. ஏன்னா அவனும் எங்களோட விடிய விடிய முழிச்சிருந்தான் வீடியோ இஇஜி எடுக்கிறப்ப. திருப்பி ரிட்டன் போகும்போது வந்துட்டு எங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சன் ஒருத்தங்களை வந்து மீட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் அவங்க இருக்காங்க. அவங்கள நான் கேப்சர் பண்ணல. என்னோட ஹஸ்பண்டோட கொலிக் அவரோட ப்ரீவியஸ் ஹெட்டு. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். ஸோ அதனால் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஒரு வழியாக லேட் நைட் ஆயிடுச்சு. திருச்சி வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கிட்ட இருக்கோம். ஸோ நம்பர் 1 டோல்கேட் வந்துட்டு அங்கேருந்து இப்போ ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு யூஸ்வலாக இந்த பாலத்தில் வர்றது பிடிக்கும். அதனால் எப்பயுமே இந்த வழியாக தான் வந்து திருச்சிக்குள்ளே வந்து நாங்கள் மேக்ஸிமம் வருவோம். ஸோ இந்த 2 பக்கமும் வந்து பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும். அந்த லைட்டிங்கில் வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த பிளேஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால் யூஸ்வலாகவே இந்த பக்கம் தான் நாங்கள் வருவோம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சிட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. டெய்லி ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்கூல் ஒர்க் வேறு இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி அடுத்து வந்து நமக்கு சர்ஜரி ரிலேட்டடாக நம்ம வந்து அடுத்த ஒர்க்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நாங்கள் வரும்போதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் விளாக்ஸ் எல்லாம் 1 by 1 வர இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.